கெஜ்ரிவாலுக்கு ஆசிர்வாதம் என்ற புதிய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் அவரது மனைவி சுனிதா. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். அதாவது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும். அவர் கைது செய்யப்பட்டது முதலே அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் தொடர்ச்சியாக அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றி டெல்லி மக்களுக்கு பல்வேறு செய்திகளை தொடர்ந்து கொடுத்து வருகின்றார். அந்த வகையில் இன்று மூன்றாவது முறையாக சுனிதா கெஜ்ரிவால் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகின்ற போது நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் தன்னுடைய கணவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக தன் தரப்பு வாதங்களை அவரே முன்வைத்ததை சுட்டிக்காட்டி அவருடைய பேசியதை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். அவர் தன்னுடைய உரையை எடுத்து வைத்த விதம் என்பது உண்மையிலே அதற்கு மிகப்பெரிய துணிச்சல் தேவை என குறிப்பிட்டார். மேலும் தன்னுடைய கணவர் உண்மையான ஒரு தேசபக்தர் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஊழல் சக்திக்கு எதிரான போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார். இந்த போராட்டத்தில் டெல்லி மக்களாகிய நீங்கள் அவருக்கு ஆதரவளிப்பீர்களா மாட்டீர்களா என்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து இன்று முதல் கெஜ்ரிவால்கோ ஆசீர்வாத் என்கிற, அதாவது கெஜ்ரிவாலுக்கு ஆசீர்வாதங்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை தொடங்குவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி ஒரு பிரத்யேக வாட்ஸ்அப் எண்ணையும் அவர் வழங்கியிருக்கிறார். 82 97 32 46 24 இந்த பிரத்யேக வாட்ஸ்அப் எண்ணை வழங்கி டெல்லி மக்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த பிரத்யேக எண்ணில் வழங்கலாம் என அவர் தெரிவித்திருக்கின்றார். இது கிட்டத்தட்ட கெஜ்ரிவாலுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு திரட்டுகின்ற ஒரு முயற்சியாகவே இந்த முன்னெடுப்பு பார்க்கப்படுகின்றது. உங்களுடைய ஒவ்வொரு செய்தியும் நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவாலை சென்றடையும். உங்கள் சார்பாக நான் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் உங்களுடைய செய்திகளை கொண்டு சேர்ப்பேன் என்ற உறுதியை சுனிதா கெஜ்ரிவால் வழங்கியிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.